அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜீனி மைக்கு பேசுகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா மணல் பேட்டரி தான் ரெடி பண்ண போகிறோம். மணல் பேட்டரிக்கு மணல் அப்படி எனக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் மணல் அள்ளிக்கிட்டேன். அப்புறம் எடுத்த பாட்டில் வந்திங்கன்னா ஒரே அளவில் 4 பாட்டில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு அலுமினியம் ஷீட்டு, அப்புறம் காப்பர் ஷீட் எடுத்து தேவையான சைஸுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அதில் சால்ட்ரிங் வச்சு ஒயர் கனெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா சுத்தமாக யூஸ் போக மாட்டேங்குது. அதில் பார்க்குறதெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலுமினியம் பிளேட்டில் வந்து முன்னாடி சால்ட்ரிங் பண்ண முடியல. அதனால் பார்த்திங்கன்னா நான் அலுமினியம் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒயர் கனெக்ஷன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு அலுமினியம் காப்பர் பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணி எல்இடியோட கனெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் மணல் நிரப்பி நான் வீடியோவில் காட்டிக்க பாருங்கள் சீரியஸாக அலுமினியம் காப்பர் இந்த மாதிரி சீரிஸ் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்இடி வந்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோ ஆகிறது தெரியாது. ஏன்னா 1.4 வோல்டேஜ் சம்திங் வந்துச்சு. அந்த வோல்டேஜ் அதிகப்படுத்துக்கு என்ன பண்ணேன்னா வாட்டர் எடுத்து மணலில் சேர்க்க ஆரம்பிச்சு. இப்போ வந்து வோல்டேஜ் அதிகமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு காட்டுற பாருங்க. ஆனால் லைட் ரொம்ப டிம்மாக தான் க்ளோ ஆச்சு. நீங்கள் அலுமினியத்துக்கு பதிலாக ஜிங்க் பயன்படுத்திங்கன்னா இன்னும் நல்ல அதிகமான வோல்டேஜ் கிடைக்கும். அப்புறம் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அமுக்கு டுமுக்கு அம்மாள்.